தென்கிழக்கு என்பது அக்னி பகுதி. அங்கே ஆறோ குளமோ இல்லை டாய்லெட்டோ தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயம் தென்கிழக்குக்குள்ளே வந்துருச்சுன்னா அந்த இடத்தில் பெண்கள் டிப்ரெஷன் ஆவாங்க, பிரெஸ்ட் கேன்சர் வரும், வயிறு சம்மந்தப்பட்ட கேன்சர் வரும், யூட்ரஸ் ப்ராப்ளம் வரும். இந்த பக்கம் வரக்கூடியது நல்ல தெருக்குத்து, இந்த பக்கம் வரக்கூடியது நல்ல தெருக்குத்து சார். ஆனால் அந்த இடத்துல படிக்கட்டு இருக்கே, எத்தனை நல்லது வந்தாலும் அந்த கெடுதலானது அதுதான் ஃபஸ்ட்டு வேலை செய்யும், நல்லது வேலை செய்யாது. வாஸ்துவில் வடமேற்கில் யார் கிச்சன் வைப்பா? ஹோட்டலுக்கு தான் சார் வடமேற்கு கிச்சன் நல்லது, வீடுகளுக்கு வடமேற்கு கிச்சன் நல்லதல்ல. பிள்ளையார் வச்சா தவறான தெருக்குத்து சரியாயிடுமா அப்படின்னா தவறான தெருக்குத்து சரியாகாது. தவறு தான் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக வேலை செஞ்சுட்டு உள்ளே போயிடும், நம்மளை காலி பண்ணிடும். இவ்வளோதான் விஷயம். பக்தி கேஃப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்தநந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்கலம். எல்லா புகழும் ஆண்டாளுக்கு. இப்போது வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம உள்ளே வந்துட்டோம் அப்படின்னாலே அது பொதுவாக வீடாக இருக்கலாம், அல்லது கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு வாடகை வீடாக இருக்கலாம், அல்லது ஒரு காலி மனையில் நம்ம வீடு கட்ட போகிறோம். எந்த அமைப்பில் கட்டினா நமக்கு நல்லது? அந்த அமைப்புகளில் சில தவறுகள் நம்ம எல்லோருமே பண்ணுவோம் சார். மனுஷனாக பிறந்தால் தவறு பண்ணுறது இயல்பு தான். அந்த தவறை வாஸ்துவில் நாம் செய்கிற பொழுது என்னென்ன இன்னல்கள் நமக்கு நடக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வாஸ்து அப்படின்னா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், அல்லது ஏதாவது ஒன்று இடித்து மாற்ற சொல்லுவாங்க, இல்லை ஏதாவது அதை வச்சு பணம் பண்ணுறாங்க. அப்படிலாம் கிடையாது சார். வாஸ்து என்பது பியூர்லி இட்ஸ் எ சயின்ஸ். வாஸ்து என்பது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. வாஸ்து என்பது அப்படின்னா ஒரு மன நிம்மதியான வாழ்க்கை, மன நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு ஏற்றம்தான் வாஸ்து. இதில் பணம் எங்கேயும் ரோல் ப்ளே பண்ணலை. ஒரு மன நிம்மதியான வாழ்க்கை, மன நிறைவான வாழ்க்கை, இதற்கு தான் வாஸ்து தேவைப்படுகிறதே தவிர வேற எதற்குமே வாஸ்து தேவைப்படாது அப்படின்றத ஒரு மிகப்பெரிய சூட்சமத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு வாஸ்துனா என்ன அப்படின்னா ஒரு மனை சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்கணும் சார், அல்லது வடகிழக்கு பள்ளமாக இருக்கணும், தென்மேற்கு உயரமாக இருக்க வேண்டும், தெருக்குத்து தெருப்பார்வை, அதற்கப்புறம் உள்ள உச்சவாசல், அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு. இதுதான் ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும் சார். ஒரு வீடாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கட்டடமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனமாக இருந்தாலும் சரி, இல்லை மிகப்பெரிய ஒரு ஹோட்டல்ஸ் அதுவாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 120 மாடி கட்டுறாங்க சார், அதற்கும் இந்த வாஸ்து தான் அடிப்படை. இதில் என்னென்ன தவறு செஞ்சால் என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர் நமக்கு வருது அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன தவறு தெரியுமா? நம்ம பேசிக்காக ஒரு வீடுன்னு எடுத்த உடனே நம்ம செய்கிறோம் தெரியுமா சார்? இப்போ சதுரமாக இருக்குது, இல்லை செவ்வகமாக இருக்கணும் ஒரு மனை. நாம் என்ன பண்ணுவோம்னா இஷ்டத்துக்கு ஒரு பக்கம், இப்போது நார்த் ஈஸ்ட் பக்கம் நீண்டு இருக்குது மனையானது, அல்லது சவுத் ஈஸ்ட் பக்கம் நீண்டு இருக்குது, அல்லது சவுத் வெஸ்ட்டு பக்கம் நீண்டு இருக்குது, அல்லது நார்த் வெஸ்ட்டில் நீண்டு இருக்குது. இது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு. தமிழில் சொல்லணும் அப்படின்னா வடகிழக்கு நீண்டு இருக்குது, அது கோஸ்மனை. தென்கிழக்கு நீண்டு இருக்குது, அது கோஸ்மனை. தென்மேற்கு நீண்டு இருக்குது, அது கோஸ்மனை. வடமேற்கு நீண்டு இருக்குது, அது கோஸ்மனை. சார் நீளக்கூடாதா அப்படின்னா நீளக்கூடாது சார். ஒரு மனையானது ஒரு அமைப்பாக இருக்கணும், சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்கணும். இதை முதல்ல மைண்டில் ஏற்றிக்கங்க, மண்டையில் ஏற்றிக்கங்க. சார் இப்போ வடகிழக்கு நீண்டுடுச்சு சார், இப்போ என்ன பண்ணுறது? வடகிழக்கு நீண்டுடுச்சு, இந்த மனையானது கொஞ்சம் அப்படி மேலே போயிட்டு இப்படி வருது, நீண்டுடுச்சுன்னா என்ன ஆகும்? அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் பாதிக்கப்படுவார்கள். வடகிழக்கு நீண்டுடுச்சு, ஆண்கள் பாதிக்கப்படுவார்கள். இப்போ இதே வடகிழக்கு சுருங்கிடுச்சு சார், அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த வடகிழக்கு எங்கெல்லாம் சுருங்குகிறதோ அங்கெல்லாம் அது என்ன தெரியுமா விஷயம்? வடகிழக்கு எங்கே சுருங்குதுன்னா கல்யாண மண்டபம், வடகிழக்கு எங்கே சுருங்குதுன்னா சினிமா தேட்ரு, வடகிழக்கு எங்கே சுருங்குதுன்னா ஆடிட்டோரியம். மக்கள் கூடுவாங்க, ஒரு 3 hours 4 hours கலைஞ்சிருவாங்க.
அது வடகிழக்கு சுருங்குனா நடக்கக்கூடிய விஷயம். நீண்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய வடகிழக்கு என்பது தலை சார். ஆண்கள் வந்து கொஞ்சம் தலைவலி எடுக்கும். அதற்கப்புறம் ஒரு மாதிரியான மயக்கம், இது மாதிரியான விஷயங்கள் உள்ளே வர ஆரம்பிக்கும். பணம் வராது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இந்த வடகிழக்கில் நடக்கக்கூடிய விஷயம். வடகிழக்கில் வேறு என்ன சார் வரக்கூடாது? ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டேன் கோஸ் வரக்கூடாதுன்னுட்டேன். அப்புறம் வந்து வடகிழக்கு கம்மியாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அதற்கப்புறம் வடகிழக்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மனையை வாங்கின உடனே இந்த இடத்துல இப்படி கட் ஆகும் சார். இப்படி கட் ஆனால் அதுக்கு பேர் வந்து ஸ்ப்ளேன்னு பேர். இந்த டிடிசிபி அப்ரூவ்டு போட்டுறவங்களாம் இப்படி தான் பண்ணுவாங்க. அப்போது வந்து இந்த ஸ்ப்ளேவில் வந்து இந்த இடத்த விடாமல் நம்மால் கட்டுவாங்க சார். அங்கே இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸு கொத்தனார்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நம்ம மனை எதுக்கு சார் விடணும், நம்ம இடத்த சார் எதுக்கு சார் விடணும்னு கேட்பாங்க சார். அவன் தான் நமக்கு பிரச்சனையே. என்ன விஷயம்னா, ஒன்று இந்த இடம் வரைக்கும் கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடம் மட்டும் நம்ம வீடு கட்டணும் சார். அப்படி இல்லைன்னா வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்த விட்டுட்டு இந்த இடத்துக்கு மட்டும் நம்ம வீடு கட்டிக்கணும் சார். இதுதான் விஷயம். அதே ஸ்ப்ளே இங்கே வந்தாலும் அதுதான் விஷயம், அதே ஸ்ப்ளே இங்கே வந்தாலும் அதுதான் விஷயம், அதே ஸ்ப்ளே இங்கே வந்தாலும் இதுதான் விஷயம். அந்த இடத்த கட்டிங்க அப்படியே விட்டுட்டு இதை சதுரம் செவ்வகமாக மாற்றிக்கணும். அப்போ வாழ்க்கை நல்லாயிருக்கும். நிறைய பேர் இந்த ஸ்ப்ளே வந்த உடனே அங்கே நல்ல தெருக்குத்து இருக்கும், ஆனால் நிம்மதியாக வாழ மாட்டாங்க. அதற்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ளே தான் காரணம். இப்போ வடகிழக்கு சாப்டர் ஓவர். வடகிழக்குக்குள்ளே இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். படிக்கட்டு வந்துருச்சு சார். வடகிழக்கில் படிக்கட்டு கல்யாணம் ஆகாது. வடகிழக்கில் படிக்கட்டு ஆட்டிசம் சைல்டு. வடகிழக்கில் படிக்கட்டு துர்மரணம். அப்போது நீங்கள் இந்த வடகிழக்கு உள்ள படிக்கட்டு வந்துட்டாலே அவங்களுக்கு இப்போ கையில் ஒரு 75 லட்சம் இருக்குன்னு வச்சிங்க. உதாரணத்துக்கு ஒரு 75 lakhs அவன் கையில் இருக்குன்னா 10 வருஷம் கழிச்சும் அதே 75 தான் வச்சுருப்பான். 20 வருஷம் கழிச்சும் அதே 75 தான் வச்சுருப்பான். அப்படி இல்லைன்னா இந்த 75 ஆனது ஒரு 30 lakhs ஆகிடும். இப்போ நான் ஒரு 50 லட்சம் வச்சுருக்கேன் அப்படின்னா அடுத்த வருஷம் எனக்கு 1 கோடி ரூபாய் வந்தாதானே நான் உயர்ந்தான்னு அர்த்தம். நான் 50 லட்சம் வச்சுக்கிட்டு அதே 50 லட்சத்தில் உட்காந்துட்டு இருந்தால் நான் உயர்ந்தவன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அது வந்து அந்த வடகிழக்கு ஸ்ப்ளே, வடகிழக்கு படிக்கட்டு, வடகிழக்கில் வந்து தேவையில்லாத பில்லர் போட்ட படிக்கட்டு, இது மாதிரியான விஷயங்கள், வடகிழக்கில் டாய்லெட்டு, இது மாதிரியான விஷயங்கள் உள்ளே வந்துடுச்சுன்னா தலை பாதிக்கும். வடகிழக்கில் ஓவர் ஹெட் டேங்க்கு, தலையில் சர்ஜரி நடக்கும். இந்த அமைப்புலாம் ஒரு வீட்டில் இருக்குன்னா ஒரு 45 வயசில் துர்மரணம் ஏற்படும் சார். இதெல்லாம் வந்து உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. இது ஒரு அமைப்பு, இது ஒரு சயின்ஸு சார். இதெல்லாம் நடக்கும் சார் வடகிழக்கில். வடகிழக்கில் ஒரு நல்ல தெருக்குத்து அப்படின்னா இந்த பக்கம் வரக்கூடியது நல்ல தெருக்குத்து, இந்த பக்கம் வரக்கூடியது நல்ல தெருக்குத்து சார். ஆனால் அந்த இடத்துல படிக்கட்டு இருக்கே, எத்தனை நல்லது வந்தாலும் அந்த கெடுதலானது அதுதான் ஃபஸ்ட்டு வேலை செய்யும், நல்லது வேலை செய்யாது. வாஸ்துவில் நான் மறுபடியும் சொல்கிறேன், வாஸ்து என்பது பணம் சம்மந்தப்பட்டதல்ல, மன நிறைவு சம்மந்தப்பட்டது. ஒரு வீட்டுக்கு போகிறோம் சார், நம்ம போகிறோம், போய் தூங்கினா படுத்தோம்னா நல்ல தூக்கம் வரணும் சார். அதுதான் ஒரு நிம்மதியான வீடு. போன உடனே சண்டை சச்சரவு வருது அப்படின்னா அது நிம்மதியான வீடு அல்ல அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, ஒரு வீடுன்னா நமக்குன்னு தனியாக காம்பவுண்ட் இருக்கணும் சார். யார் யாரெல்லாம் தமிழ்நாட்டில் காம்பவுண்டு இல்லாத வீடு கட்டியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், இனிமேட்டு இடம் இருந்தால் தனியாக ஒரு காம்பவுண்டு போட்டுங்க அந்த வீட்டை சுற்றி. இன்னும் மிகப்பெரிய அறிவாளிலாம் இருக்காங்க தமிழ்நாட்டில், 3 பக்கம் காம்பவுண்டு போட்டுப்பாங்க சார். இந்த பக்கம் காம்பவுண்டு போட்டுப்பாங்க, இந்த பக்கம் காம்பவுண்டு போட்டுப்பாங்க, இந்த பக்கம் காம்பவுண்டு போட்டுப்பாங்க. இது பக்கத்துக்கார வீடாக இருக்கும், அவங்க காம்பவுண்டு போட்டிருப்பாங்க. அதில் போய் இவங்க காம்பவுண்டு போட மாட்டாங்க, அவங்களுடைய அந்த தரைதளத்தை எடுத்துகிட்டு போய் இப்படி ஒட்டிடுவாங்க சார். கேட்டால் காம்பவுண்டு ஷேரிங் சொல்லுவாங்க சார். அது மிகப்பெரிய ஒரு மட்டமான புத்தி சார். அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. 4 பக்கமும் நமக்கு காம்பவுண்டு வேண்டும், அப்போது தான் வாஸ்து வேலை செய்யும். நீங்கள் காம்பவுண்ட் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க காம்பவுண்டில் போயிட்டு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுடைய வடமேற்கு உங்களுக்கு வடகிழக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அவங்களுடைய தென்கிழக்கு உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். டிராஸ்டிக் சேஞ்சஸ்லாம் நடக்கும்.
அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா நமக்கு வாஸ்துவில் தனியாக காம்பவுண்டு வேணும். ஃபஸ்ட்டு ஸ்ப்ளே சொல்லிட்டேன். எதெல்லாம் தப்போ அதெல்லாம் தான் சார் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு முதல்ல காட்டிடும் வாஸ்துவில். இப்போது வடகிழக்கு சப்ஜெக்ட் ஓவர். அடுத்து தென்கிழக்கு வருவோம். இந்த தென்கிழக்கு என்பது என்னென்னா, பொதுவாக தென்கிழக்கு என்பது பெண்கள் மூளை, வடமேற்கு என்பதும் பெண்கள் மூளை, வடகிழக்கு என்பது ஆண்கள் மூளை, தென்மேற்கு என்பது ஆண்கள் மூளை. வடகிழக்கில் என்னென்ன வரணும்னு நம்ம பார்த்துட்டோம். வடகிழக்கில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். வடகிழக்கில் நம்ம அங்கே போர்ட்டிகோ போடுவோம் சார். வடகிழக்கில் கட் பண்ணி போர்ட்டிகோ போடக்கூடாது. நாலா பக்கமே போர்ட்டிகோ வரக்கூடாது. அதை முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. வடகிழக்கில் போர்ட்டிகோ போட்டு யாராவது கார் அங்கே நிறுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு மிகப்பெரிய பேர்டனோடையே சுற்றிட்டு இருப்பீங்க. ஆனால் ஒன்றுமே இருக்காது, ஆனால் பேர்டனோடையே சுற்றிட்டு இருப்பீங்க. சரிங்களா? ரெண்டாவது தென்கிழக்கு மூளை நீளக்கூடாது. தென்கிழக்கு மூளை நீண்டா என்ன நடக்கும் அப்படின்னா, பெண்கள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், ருதுவான பெண்கள் பாதிக்கப்படுவார்கள். தென்கிழக்கில் செப்டிக் டேங்க் வரக்கூடாது, தென்கிழக்கில் டாய்லெட் பாத்ரூம் வரக்கூடாது, தென்கிழக்கில் ஓவர் ஹெட் டேங்க் வரக்கூடாது, தென்கிழக்கில் மிகப்பெரிய உயரமான மின் கோபுரங்கள், உயரமான இந்த செல்ஃபோன் கோபுரங்கள், தென்கிழக்கில் பிரிட்ஜஸ்ஸு, தென்கிழக்கில் இயற்கையாகவே ஆறு குளம் வந்தால் அங்கே இருக்கக்கூடாது சார். அங்கே இருந்தால் என்ன ஆகுன்னா, தென்கிழக்கு என்பது அக்னி பகுதி. அங்கே ஆறோ குளமோ இல்லை டாய்லெட்டோ தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயம் தென்கிழக்குக்குள்ளே வந்துருச்சுன்னா அந்த இடத்தில் பெண்கள் டிப்ரெஷன் ஆவாங்க, பிரெஸ்ட் கேன்சர் வரும், வயிறு சம்மந்தப்பட்ட கேன்சர் வரும், யூட்ரஸ் ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் தென்கிழக்கில் வரக்கூடாத ஒரு தவறான அமைப்பு தென்கிழக்கில். நான் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, தென்கிழக்கில் இந்த இடத்தில் தெரு வருது அப்படின்னா தென்கிழக்கு கிழக்கு தெருக்குத்து சார். அது மிகப்பெரிய மோசமான தெருக்குத்து, வரக்கூடாது. தென்கிழக்கில் இந்த இடத்துல தெரு வரலாம், இது தென்கிழக்கு தெற்கு தெருக்குத்து. வடகிழக்கில் வடக்கு தெருக்குத்து, வடகிழக்கில் கிழக்கு தெருக்குத்து நல்ல தெருக்குத்து, தென்கிழக்கில் கிழக்கு தெருக்குத்து தவறான தெருக்குத்து. இந்த அமைப்பு இருக்கக்கூடாது. இந்த அமைப்பு யார் வீட்டிலனா வந்துச்சு அப்படின்னா பணம் வரும், தங்காது. டெய்லியும் வீட்டில் பஞ்சாயத்தாக இருக்கும். எங்கள் ஊர் வட்டார மொழியில் சொல்லுவாங்க, என்ன டெய்லி உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனா அப்படின்வாங்க. ஃபங்க்ஷன்னா என்னென்னா சண்டைன்னு அர்த்தம் சார். நாங்கள் அப்படி தான் ஒரு ஜாலியாக பேசிப்போம். இன்னும் உங்கள் வீட்டில் இன்றைக்கி ஃபங்க்ஷன் போல், ஃபங்க்ஷன்னா சண்டைன்னு அர்த்தம். இந்த தென்கிழக்கு கிழக்கு தெருக்குத்து யார் வீட்டிலனா இருக்குன்னா அவங்க வீட்டில் டெய்லியும் ஃபங்க்ஷனாக இருக்கும், சண்டையாக இருக்கும். சும்மான சண்டை போட்டுப்பாங்க சார். இந்த அமைப்பு தவறு. தென்கிழக்கு தெற்கு தெருக்குத்து நல்ல அமைப்பு. இதில் நீங்கள் கேட்கலாம், சார் நான் எந்த வீட்டுக்கு சார் போகிறது? வடக்கு பார்த்த வீட்டுக்கு போகிறதா, கிழக்கு பார்த்த வீட்டுக்கு போகிறதா? வடக்கு பார்த்த வீடும் நல்லது, கிழக்கு பார்த்த வீடும் நல்லது. சார் அப்போ தெற்கு பார்த்த வீட்டுக்கு போகலாமா சார்? தெற்கு பார்த்த வீட்டுக்கு போகலாம். மேற்கு பார்த்த வீட்டுக்கு போகலாமா? போகலாம். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, தெற்கு பார்த்த வீட்டுக்கு உள்ளே நுழைஞ்சிடும் சார். இதுதான் வாசல், உச்ச வாசல். இப்போது வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்க ஒட்டி வாசல் இருக்கணும் சார். கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்க ஒட்டி வாசல் இருக்கணும். இதுதான் உச்ச வாசல்னு பேர். இப்போது இந்த இடத்துல வாசல் இருக்குது, கிழக்குன்னா இந்த இடத்துல நான் வாசல் வச்சுருக்கேன்னு வச்சுங்க, ஒரு வீட்டுக்குள்ளே நீச்ச வாசல், தவறான விஷயங்கள் நடக்கும், நான் சொன்னதெல்லாம் நடக்கும். இப்போ வடக்கு பார்த்த வீட்டில் இந்த இடத்துல வாசல் வச்சுட்டேன் நான், எங்கே மேற்கு ஒட்டினா மாதிரி வாசல் வச்சுட்டேன்னு வச்சுங்களேன், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய கேரக்டர் அசாசினேட்டட் ஆகும். பெண்கள் தவறான வழியில் போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாசல் ஏற்படுத்தி கொடுத்துவிடும். வடக்கு பார்த்த வீட்டில் கிழக்கு ஒட்டி தான் வாசல் இருக்கணும், கிழக்கு பார்த்த வீட்டில் வடக்க ஒட்டி தான் வாசல் இருக்கணும். இப்போது கிழக்கு பார்த்த வீட்டில் தெற்க ஒட்டி வாசல் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது இப்போ சென்னையில் இருக்காங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் மொழி எழுதுவான்,
இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் எதுனா இருந்தால் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் மொழி எழுதுவாங்க. இப்போ வந்து ஊரில் இருக்காங்கன்னு வச்சுக்க, ஒரு மதுரையில் இருக்கான் அப்படின்னா மதுரையில் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன ஹாஸ்பிட்டல் இருக்குது, வேலம்மாள் ஹாஸ்பிட்டல் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ப்ளூம் ஹாஸ்பிட்டல் இருக்கும், அது மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் மொழி எழுதுவாங்க சார். எதுனா கிழக்கு பார்த்த வீடு தெற்க ஒட்டி வாசல் இருந்தால் இந்த பிரச்சனை நடக்கும். இதெல்லாம் தான் வடகிழக்கு தென்கிழக்கு. இப்போ நான் வந்து தெற்கு பார்த்த வீடு சார். தெற்கு பார்த்த வீட்டில் எங்கே வாசல் இருந்தால் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்க ஒட்டி வாசல் இருக்கணும். கிழக்க ஒட்டி வாசல் இப்படி வந்துட்டோம் சார், இது உச்ச வாசல். தெற்கு பார்த்த வீட்டில் கிழக்க ஒட்டி வாசல் உச்ச வாசல். இப்போது உள்ளே நுழையும் போதே இங்கே வந்து இதுதான் சார், நான் ஆரம்பத்துலேயே எப்பயே சொல்லிடுறேன், இது ஈசான்யம், இது அக்னி, இது வந்து நைருதி, கன்னி மூளைன்னு பேர், இது வாயு. இந்த இடத்துல நடுவில் இருக்குல்ல, இதுதான் வந்து பிரம்மஸ்தானம்னு பேர். இப்போ தெற்கு பார்த்த வீட்டில் கிழக்க ஒட்டி வாசல் இருக்கு, அது உச்ச வாசல். அந்த உச்சல் வாசலுக்குள்ள நுழையும் போதே நம்ம அக்னிக்குள்ள தான் நுழையிறோம். அப்போ கிச்சன் எங்கே வைப்பீங்க சார்? அப்போ கிச்சன் இங்கே வைக்க முடியாது. அப்போ கிச்சன் எங்கே தூக்கி போடுவோம்? வடமேற்கில் தூக்கி போடுவோம். வடமேற்கில் கிச்சன் வைக்கிறது சரியா? சரிதான். வடமேற்கில் யார் கிச்சன் வைப்பா? ஹோட்டலுக்கு தான் சார் வடமேற்கு கிச்சன் நல்லது, வீடுகளுக்கு வடமேற்கு கிச்சன் நல்லதல்ல. வடமேற்கு கிச்சன் யாராவது வச்சுருந்தாங்க எப்படி வரும்னா, தெற்கு பார்த்த வீடாக இருந்து அந்த தெற்கு பார்த்த வீட்டில் வடமேற்கு கிச்சன் வந்தால், நார்த் வெஸ்டில் கிச்சன் வருதுன்னா, அந்த பெண்மணி, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய வேலைக்காரிகள் அல்லது வேலையாட்கள், அவங்க எப்போ பார்த்தாலும் சாப்பாடு வடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, காஃபி போட்டுக்கிட்டே இருப்பாங்க, டீ போட்டுக்கிட்டே இருப்பாங்க, இல்லை சும்மானா ஏதாவது கழுவிக்கிட்டே இருப்பாங்க சார். அதெல்லாம் வந்து வடமேற்கு கிச்சன் சார். அதனால தான் நான் என்ன சொல்கிறது அப்படின்னா, தெற்கு பார்த்த வீடு வந்து நான் நிறைய ப்ரிஃபர் பண்ணுறதே கிடையாது. வடக்கு பார்த்த வீடும் கிழக்கு பார்த்த வீடும் சால சிறந்தது. இப்போ தெற்கு பார்த்த வீடு வேறு வழியே இல்லை. சென்னையில் ஒரு சூப்பரான இடத்துல எனக்கு கிடச்சிருச்சு, நான் வாஸ்துபடி இருக்கணும் சார் அப்படின்னா, தெற்கு பார்த்த வீட்டில் கிழக்க ஒட்டி வாசல் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் கிச்சன் வச்சுக்க முடியல, இங்கே போயிடுறேன். நீங்கள் டெய்லியும் ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் கிச்சனில். அப்புறம் நைருதி மூளை, கன்னி மூளையில் பெட்ரூம் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல இங்கே ஹால் வந்துடும், அக்னியில் ஹால் வந்துடும். தெற்கு பார்த்த வீடாக இருந்தால் ஈசானியத்தில் ஒரு பெட்ரூம் போட்டுக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்க. ஈசானியத்தில் பெட்ரூம் வரவே கூடாது. சரி, இல்லை சார் போட்டுட்டேன் சார், என்ன பண்ணலாம்? ஈசானிய மூலையில், நார்த் ஈஸ்ட் மூலையில் பெட்ரூம் போட்டேன். அது வந்து குழந்தைகள் படிப்பதற்கும் அல்லது 60+ யாராவது உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க மட்டும்தான் ஈசானியத்தில் பெட்ரூம் வந்தால் தங்கலாம். ஒரு கணவன் மனைவியோ அல்லது வந்து ருதுவான பெண்ணோ ஈசானியத்தில் படுத்து உறங்கக்கூடாது. குழந்தைகள் தங்கலாம், 60+ இருக்கக்கூடிய வயதானவர்கள் தங்கலாம். இப்போ ஈசானிய பெட்ரூமில் தெற்கு பார்த்த வீட்டில் நான் அந்த இடத்துல டாய்லெட் பாத்ரூம் அட்டாச்சு போட்டுக்கலாமா அப்படின்ற கேள்வி உள்ளே வரும். இதெல்லாம் என்னுடைய கிளைண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. போடலாமா அப்படின்னா போடக்கூடாது. இல்லை சார், எங்கள் அம்மா அப்பா வந்து வெளியில் வர முடியாது சார், நான் போட்டு தான் சார் ஆவேன். சரி போட்டுக்கோங்க, வேறு என்ன பண்ண முடியும்? எது பெரிய தப்பு, எது சின்ன தப்பு? சின்ன தப்பு செஞ்சுக்கலாம். பொதுவாக வாஸ்துவில் வந்து 40% மேல் வாஸ்து பார்க்க முடியாது. அது எவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷனாக இருக்கட்டும் சரி, எவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஜாம்பவானே வந்து வாஸ்து பார்க்கட்டும், 40% மேல் வாஸ்து பார்க்க முடியாது. வாஸ்துவில் பரிகாரம் கிடையாது. செங்கல் சிமெண்ட்டை கொண்டு தான் நம்ம வந்து ஒரு வீடை கட்டுறோம். அந்த செங்கல் சிமெண்ட்டை கொண்டு தான் நம்ம தவறுகளை திருத்த முடியும். உடச்சி தான் திருத்த முடியும், வேறு எப்படியும் திருத்த முடியாது. பிள்ளையார் வச்சுக்கிட்டா திருந்திடலாமா அப்படின்னா, பிள்ளையார் வச்சுக்கிட்டா பிள்ளையார் வாங்கின்னு வரவனுக்கு நல்லது, வைக்கிற அந்த கொத்தனார் மேஸ்திரிக்கு நம்ம காசு கொடுப்போம், அதுக்கு நல்லதே தவிர வீட்டுக்கு நல்லது கிடையாது. பிள்ளையார் வச்சா தவறான தெருக்குத்து சரியாயிடுமா அப்படின்னா, தவறான தெருக்குத்து சரி ஆகாது. தவறு தான் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக வேலை செஞ்சுட்டு உள்ளே போயிடும், நம்மளை காலி பண்ணிடும். இவ்வளோ தான் விஷயம். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ தெற்கு பார்த்த வீட்டில் அக்னிக்குள்ளே நுழையிறோம். இந்த இடத்துல வந்து ஈசானியத்தில் பெட்ரூம் போட்டுக்கிறோம். அங்கே பாத்ரூம் போடலாமான்னா போடக்கூடாது. வாயுவில் பெட்ரூம் போட்டுக்கலாமா சார்? போடலாம் சார். கன்னி மூலையில் கணவன் மனைவி அறைன்னு பேர், அங்கே பெட்ரூம் போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம்.
பாத்ரூம் வேறு எங்கே தான் வர்றது அப்படின்னா கன்னி மூலையில் அந்த ரூமுக்கு இந்த ரூமுக்கு கன்னி மூலை வருதுல கணவன் மனைவி அறை மாஸ்டர் பெட்ரூமு. இந்த மாஸ்டர் பெட்ரூம் ரூமுக்கு வடமேற்கு இந்த இடம். இது மாஸ்டர் பெட்ரூமு, இதுக்கு வடமேற்கு இந்த இடம். இங்கே டாய்லெட் வச்சுக்கலாம். நான் செப்பரேட் டாய்லெட் வச்சுக்கணும், இங்கே வச்சுக்கலாம். வீட்டுக்குள்ளே இன்னொரு பெட்ரூம் வேணும், இந்த இடத்துல பெட்ரூம் வச்சுக்கலாம். இந்த பெட்ரூம் யார் தங்கலாம்? உங்கள் வீட்டில் யாராவது பெண்கள் இருந்தால் தங்கலாம். பொதுவாக நான் லைப்ரரி படிக்கும் அறை எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா ஈசானியத்தில் வச்சுக்கிட்டா நல்லதுன்னுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் படிக்கும் அறை குழந்தைகள் எங்கு உட்கார்ந்து படித்தால் நல்லது அப்படின்னா வாயு மூலையில் அமர்ந்து படித்தால் நல்லது. வாயு மூலை என்பது வெளியேற்றுவது. அப்போ நம்ம படித்து எக்ஸாமில் போய் எழுத போகிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க விளையாட்டா, நீ என்ன படிச்சுட்டு அப்படியே போய் பேப்பரில் வாமிட் தானே பண்ண போகிற, அது வெளியேற்றுவது தானே, அதை வாயு மூலையில் உட்காந்து படித்தால் நல்லது. இது தெற்கு பார்த்த வீட்டோட அமைப்பு சார். சார் நான் வீட்டுக்குள்ளே படிக்கட்டு போட்டுக்கணும் சார், அதுக்கு என்ன பண்ணலாம்? வீட்டுக்குள்ளே படிக்கட்டு எங்கே வரலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்கே வரக்கூடாதுன்றதை பார்ப்போம். இப்போது வீட்டுக்குள்ளே படிக்கட்டு எங்கே வரக்கூடாதுன்னா நார்த் ஈஸ்ட் இந்த கார்னரு, சவுத்து ஈஸ்ட் இந்த கார்னர், சவுத் வெஸ்ட் இந்த கார்னர், நார்த்து வெஸ்ட் இந்த கார்னர். வீட்டுக்குள்ளே இந்த 4 மூலையிலையுமே படிக்கட்டு வரக்கூடாது சார். ஏன் வரக்கூடாது அப்படி ஒரு கேள்வி. அந்த 4 மூலையிலுமே படிக்கட்டு வந்தால் அங்கே ஐசீலிங் ஆகிடும். அங்கே ஐசீலிங் வந்தால் அங்கே உயரம் வரக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நான் நார்த் ஈஸ்டில் படிக்கட்டு போட்டேன், வெட்டி பயலாக இருப்பேன். சவுத் ஈஸ்டில் படிக்கட்டு போட்டேன் வீட்டுக்குள்ளே அப்படின்னா ஷுவராக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன ஆவாங்கன்னா பிஇடி ஸ்கேன் எடுத்திருப்பாங்க, சிடி ஸ்கேன் எடுத்திருப்பாங்க, ட்ரூ கட் பயாப்சி நடந்திருக்கும், அந்த வீட்டில் கேன்சர் சம்மந்தப்பட்ட விஷயம் உள்ளே வந்திருக்கும், மன நிம்மதி இருந்திருக்காது, ஒரு துர்மரணம் ஏற்பட்டிருக்கும். சவுத் ஈஸ்டில் உள்மூளை படிக்கட்டு இருந்தால் இது நடந்திருக்கும். சவுத் வெஸ்ட்டில் உள்மூளை படிக்கட்டு இருந்தால் என்ன நடக்கும் சார் அப்படின்னா நிம்மதியான வாழ்க்கை இருக்காது. சவுத் வெஸ்ட்டில் உள்மூளை படிக்கட்டு இருந்தால் என்ன ஆகும்னா வாழா வெட்டிகள் இருப்பார்கள். சரி சார், நார்த்து வெஸ்ட்டில் உள்மூளை படிக்கட்டு இருந்தால் என்ன நடக்கும் சார் அப்படின்னா இந்த இடத்துல சொல்லும் போகிறது மட்டும்தான் இளைஞர்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆறுதலாக இருக்கும். என்னென்னா நார்த் வெஸ்ட்டில் உள்மூளை படிக்கட்டு இருந்தால் ஷுவராக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் லவ் மேரேஜ் தான் செய்வாங்க சார். 100% லவ் மேரேஜ். நீங்கள் எங்கே வேணாலும் எந்த வீடு வேணாலும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு வீட்டுக்குள்ளே நுழையிறோம் சார், நார்த் வெஸ்ட்டில் படிக்கட்டு இருக்கு, லவ் மேரேஜா அப்படின்னு கேட்கலாம். ஷோராக நடந்திருக்கும். இல்லை சார் எங்கள் வீட்டில் அப்படிலாம் இல்லை சார்னா அவன் பொய் சொல்கிறான்னு அர்த்தம். இதுதான் படிக்கட்டுக்கு உண்டான அமைப்பு, வரக்கூடாத அமைப்பு இதெல்லாம். இப்போது தெற்கு பார்த்த வீட்டில் வாசல் உச்சத்தில் இருக்குது. நான் எதுன்னு தெரியல, நான் வாஸ்துலாம் நம்ப மாட்டேன், கடவுளை நம்ப மாட்டேன், நான் வச்சது தான் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா ஒருத்தர் தெற்கு பார்த்த வீட்டில் இந்த இடத்துல வாசல் வச்சுட்டாங்கன்னு வச்சுங்க, தென்மேற்கில் என்ன நடக்கும் அப்படின்னா வாஸ்து நம்பாதவர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறது பண்ணாதது உங்கள் விருப்பம். இல்லை தைரியமாக நான் தெற்கு பார்த்த வீட்டில் இந்த இடத்துல நீச்சத்தில் வாசல் வச்சு நான் நல்லா இருக்கேன்னு நீங்கள் செக் பண்ணுறதா இருந்தால் பண்ணி பாருங்கள். கோர்ட்டு கேஸு அடிதடி இது 3க்குமே சம்பந்தமான வாசல். இது நிம்மதியே இருக்காது. இதுதான் உச்சம். தெற்கு பார்த்த வீட்டுக்கு கிழக்க ஒட்டி வாசல் வரணும், தெற்கு பார்த்த வீட்டுக்கு மேற்க ஒட்டி வாசல் வந்தால் மிகவும் தவறான அமைப்பு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு விஷயம் சார். வாஸ்துல இதெல்லாம் வரக்கூடாது. காம்பவுண்டு, ஃபாதர் வால் காம்பவுண்டு, வீடு மதர் வால். காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் தொடர்பே இருக்கக்கூடாது சார். அது பாட்டுன்னு அது தனியாக இருக்கணும், இது பாட்டுன்னு இது தனியாக இருக்கணும். தென்மேற்க ஒட்டி வீடு கட்டுறோம், கிழக்கும் வடக்கும் அதிக காலி இடம் விட போகிறோம் சார். இப்போ எல்லாருக்குமே ஒரு யோசனை உண்டு, போர் எங்கே போடலாம், சம்பு எங்கே வைக்கலாம். நார்த்து ஈஸ்டில் போர் போட்டுக்கலாம், நார்த்து ஈஸ்டில் சம்பு வச்சுக்கலாம். வேறு எங்கன்னா போடலாமா போரு? போடக்கூடாது. இல்லை சார் நான் சவுத்து ஈஸ்டில் போட்டுக்கிறேன் சார், ஷோராக உங்கள் வீட்டில் ஒரு ஆப்ரேஷன் நடக்கும். இல்லை சார் நான் சவுத்து வெஸ்ட்டில் போட்டுக்கிறேன் சார், திருமணம் நடப்பதற்கு ஆயுத்தமாகும், நிச்சயதார்த்தம் நடக்கும், ஆனால் திருமணம் நடக்காது.
அசிங்கப்படுவீர்கள். இது மாதிரி அமைப்பு ஏற்படும். இல்லை சார் நான் நார்த் வெஸ்ட்டில் போர் போட்டுக்கிறேன், நார்த் வெஸ்ட்டில் சம்பு வச்சுக்கிறேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இடுப்புல இருந்து கால் இருக்கு இல்லையா, இந்த வெரிகோஸ் வெயின்னு சொல்லுவாங்க, இந்த இரத்த ஓட்ட பகுதி அதெல்லாம் வந்து பாதிக்கப்படும். கால்லாம் சில பேருக்கு வந்து இந்த சுகரால் இந்த விரல்கள்லாம் எடுக்கிறாங்க பாருங்கள், அதெல்லாம் வந்து அவங்க வீட்டில் வடமேற்கு பாதிப்பு அதெல்லாம் நடக்கும். சரி, அப்போ எங்கே தான் சார் செப்டிக் டேங்க் வைக்கலாம் அப்படின்னா, வடமேற்கு இந்த இடத்துல செப்டிக் டேங்க் வச்சுக்கலாம் சார், அது நல்லது. வடமேற்கு வடக்கில் செப்டிக் டேங்க் வச்சுக்கலாம். வேறு எந்த இடத்துலையும் செப்டிக் டேங்க் வரக்கூடாதா அப்படின்னா வரக்கூடாது. ஏன்னா வெளியேற்றுகிற கழிவு வடமேற்கு வடக்கில் மட்டும்தான் வரணும், வேறு எந்த இடத்துலையும் செப்டிக் டேங்க் வரக்கூடாது. இப்போ தென்மேற்கில் செப்டிக் டேங்க் போட்டாங்கன்னு வச்சுங்களேன், திருமணமாகி கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் இப்படியே நடந்துக்கிட்டு இருப்பாங்க சார். அவங்க வீட்டிலலாம் நீங்கள் தாராளமாக கேட்கலாம், தென்மேற்கில் செப்டிக் டேங்கா, தென்மேற்கில் டாய்லெட் பாத்ரூமா அப்படின்ற விஷயங்களில் தென்மேற்கில் உங்களுக்கு பூஜை அறை வச்சுருக்கீங்களா, இதெல்லாம் கேட்கலாம் சார். இதெல்லாம் ஒரு அமைப்பு. நம்ம வீட்டில் என்னென்ன பார்த்துருக்கோம், வடகிழக்கு பார்த்தாச்சு, தென்கிழக்கு பார்த்தாச்சு, உச்ச வாசல் நீச்ச வாசல் பார்த்தாச்சு. இப்போது தென்மேற்கு மூலைக்கு வருவோம் சார். தென்மேற்கு மூலை என்றால் என்ன? நைருதி மூலை, கன்னி மூலை, பணம் சம்பந்தப்பட்ட மூலை, கணவன் மனைவி அறை தென்மேற்கு மூலை தான். இந்த தென்மேற்கு மூலையில் எங்கே வாசல் வரலாம்? இந்த பக்கம் வாசல் வந்தாலும் தப்பு, இந்த பக்கம் வாசல் வந்தாலும் தப்பு. அப்போது தென்மேற்கு மூலை க்ளோசிங்காக தான் இருக்கணும், இந்த பகுதி க்ளோசிங்காக இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த தென்மேற்கில் உள்மூலை படிக்கட்டு வரக்கூடாது. வெளிமூலை படிக்கட்டு வரலாமான்னா வரலாம். பில்லர் போடக்கூடாது. பில்லர் போடாமல் பீமை இழுத்து, ஒரு 7 அடிக்கு பீமை இழுத்து கேன்டிலீவர் படிக்கட்டு போட்டுக்கலாம். அது என்ன சார் கேன்டிலீவர் படிக்கட்டுனா? பீமை இழுத்து போடுறது, பில்லர் போடாத அமைப்பு. அந்த கேன்டிலீவர் படிக்கட்டு எங்கே வரலாம் அப்படின்னா, சவுத் ஈஸ்டில் வரலாம், சவுத் வெஸ்ட்டில் வரலாம், நார்த் வெஸ்ட்டில் வரலாம், தென்கிழக்கில் வரலாம், தென்மேற்கில் வரலாம், வடமேற்கில் வரலாம். வடகிழக்கில் வரவே கூடாது. உள்மூலை படிக்கட்டும் வரக்கூடாது, வெளிமூலை படிக்கட்டும் வரக்கூடாது. இபி பாக்ஸு ஜென்ரேட்ரு இதெல்லாம் எங்கே வைக்கலாம் அப்படின்னா, சவுத் ஈஸ்டில் வைக்கலாம் சார். இபி பாக்ஸு ஜென்ரேட்ரு இந்த இடத்துல இபி பாக்ஸு ஜென்ரேட்ரு சவுத் ஈஸ்டில் வைக்கலாம், தென்கிழக்கில். இதே இபி பாக்ஸ் ஜென்ரேட்ரு வேறு எங்கன்னா வைக்கலாமா? நார்த் வெஸ்ட்டில் வச்சுக்கலாம். இபி பாக்ஸு ஜென்ரேட்ரு. இப்போ இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். வடகிழக்கில் பாதிப்பு ஏற்பட்டுடுச்சு சார், என்ன சுவாமியை பார்க்கணும்? திருவெற்றியூர் வடிவுடையம்மன். தென்கிழக்கில் பாதிப்பு ஏற்பட்டுச்சு, என்ன சுவாமியை பார்க்கணும்? காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன். இல்லை எனக்கு கிழக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை பார்க்கணும். அது என்ன சார் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர்னா, இந்த கிழக்கில் இந்த பக்கமும் கிழக்கு மூடி இருக்குன்னு வச்சுங்க, ஜன்னல் இல்லாமல், வடக்கும் மூடி இருக்குன்னு வச்சுங்க, ஜன்னல் இல்லாமல், அந்த வீட்டில் குடிகாரங்க இருப்பாங்க. அவங்களுக்கு உண்டான சுவாமி வந்து திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர். அதனால தான் நான் எப்பயுமே சொல்லுவேன், வடகிழக்கில் வடக்கும் கிழக்கும் ஜன்னல் வந்து 24/7 திறந்துருக்கணும். இப்போ தென்மேற்கில் ப்ராப்ளம். தென்மேற்கில் எந்த சுவாமி சார் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னா, புன்னைநல்லூர் மாரியம்மன் தென்மேற்கு சம்மந்தப்பட்ட சுவாமி. அங்கே போயிட்டு வரும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது வடமேற்கு பார்ப்போம் சார். இப்போது வடமேற்குனா, இப்போ மேற்கு பார்த்த வீடு, மேற்கு பார்த்த வீட்டில் இந்த இடம் வந்து வடக்கு ஒட்டினா மாதிரி வாசல் வந்தால் உச்ச வாசல், தெற்கு ஒட்டினா மாதிரி வாசல் வந்தால் நீச்ச வாசல். அது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இப்போ வடமேற்குக்கு உண்டான சுவாமி ஏதாவது இருக்கா அப்படின்னா, ஆஞ்சநேய சுவாமி. வடமேற்கு உண்டான வேறு ஏதாவது சுவாமி இருக்கா அப்படின்னா, குருவாயூரில் இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணர். இந்த 2 தான் மிகப்பெரிய எக்ஸலண்ட்டான கடவுள் சார். வடமேற்கு சம்மந்தப்பட்ட சுவாமி. தென்மேற்கில் தான் வந்து உங்களுடைய மர பீரோ வச்சுக்கலாம். தென்மேற்கில் தான் வந்து பணம் சம்மந்தப்பட்டது. இந்த தென்மேற்கில் பீரோ மர பீரோவாக வச்சுக்கோங்க. பீரோவில் பணத்தை சிவப்பு துணியில் சுற்றி வைங்க, மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். வடமேற்கு என்பது வெளியேற்றுவது. வடமேற்கில் வடக்கு ஒட்டினா மாதிரி வாசல் இருந்தால் உச்ச வாசல். அப்போது
மேற்கு பார்த்த வீடு வந்து நான் எப்பவுமே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், தெற்கு பார்த்த வீடும் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், கிழக்கு பார்த்த வீடும் வடக்கு பார்த்த வீடும் சாலச் சிறந்தது, மேற்கில் எனக்கு வீடு கிடச்சிடுச்சு அப்படின்னா என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். இது தெரு, மேற்கு பார்த்த வீடு, நான் இப்படி உள்ளே வந்து இந்த இடத்துல வாசல் வச்சுப்பேன் வடக்கு பார்த்த மாதிரி. புரியுதுங்களா? இது மாதிரியான சில அமைப்புகளை நம்ம மாற்றிக்கணும். மாற்றி கொள்ளுகிற பட்சத்தில் நாம் வந்து ஒரு நிம்மதியான லைஃப்பை லீட் பண்ணலாம். சார் இப்போது வடமேற்கில் எங்கே டாய்லெட் வரலாம் அப்படின்னா மேற்கு நடுப்பகுதி டாய்லெட் வரலாம். அல்லது இந்த வடமேற்கில் இந்த இடத்துல செப்பரேட் டாய்லெட் போட்டுக்கலாம் சார். இப்போ மேற்கு பார்த்த வீடாக இருந்தால் உள்ளுக்குள்ளே வரும்போதே டாய்லெட் இருக்குமா? அசிங்கமாக இருக்கும். அப்போது இது போட முடியாது. ஆனால் வேறு ஏதாவது வடக்கு பார்த்த வீடோ கிழக்கு பார்த்த வீடோன்னா இந்த செப்பரேட் டாய்லெட்டு கரெக்டு. இப்போது மேற்கு பார்த்த வீடாக இருந்தால் செப்பரேட் டாய்லெட் எங்கே போடுறது? போடுறதே கஷ்டம். வீட்டுக்குள்ளே நுழையும் போதே டாய்லெட் இருந்தால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? தப்பாக சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் இருந்தாலும் போட்டு தான் ஆகணும், எனக்கு பரவாயில்ல அப்படின்னா டாய்லெட்டை போட்டுக்கோங்க. அப்போ வீட்டுக்குள்ளே இப்படி வரும்பொழுது வந்து வடக்கு பார்த்து நீங்கள் உச்சவாசல் வைத்து கொள்ளலாம். இப்போ அடுத்தது ஒரு வீடு கட்டியாச்சு. இந்த வீட்டுக்குள்ளே படிக்கட்டு எங்கே வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு நடுப்பகுதியும் மேற்கு நடுப்பகுதியும் தான் படிக்கட்டு வரணும் சார். வீட்டுக்குள்ளே படிக்கட்டு எங்கே வரலான்னா தெற்கு நடுப்பகுதி, மேற்கு நடுப்பகுதி, இங்கே தான் படிக்கட்டு கொண்டு வரலாம். வேறு எங்கேயுமே படிக்கட்டு கொண்டு வரக்கூடாது. தெற்கு நடுப்பகுதியில் கொண்டு வந்தால் அது ஐசீலிங்காக இருக்கும். மேற்கு நடுப்பகுதியில் படிக்கட்டு கொண்டு வந்தாலும் அது ஐசீலிங். இங்கே படிக்கட்டு வர்றதும் சால சிறந்தது, இங்கே படிக்கட்டு வர்றதும் சால சிறந்தது. கிழக்குலையும் வடக்குலையும் படிக்கட்டு வரக்கூடாது. வீட்டுக்குள்ளே நடுவில் கிழக்கில் படிக்கட்டு இங்கே வருது அப்படின்னா அவங்க வீட்டில் ஒரு 45 வயசில் ஆண் மகன் இருந்தால் அவங்க வந்து ஆக்சிடெண்ட் ஆகும், காலில் பிளேட் வைக்கிற மாதிரி ஆகும் சார். இது கிழக்கில். வடக்கில் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அப்பப்போ தேவையில்லாத போன் ஃப்ராக்சர்ஸ் நடக்கும், கண்டினியூஸாக நடக்கும். அப்போ தெற்கு நடுப்பகுதியிலையும் மேற்கு நடுப்பகுதியிலையும் வச்சா நடக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி. அங்கே ஐசீலிங் வச்சா நடக்காதா அப்படின்னா தெற்கில் வச்சா நடக்காது, மேற்கில் வச்சாலும் நடக்காது. ஏன்னா தென்மேற்கு உயரமாக இருக்கணும். இது ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்புறம் எல்லாருமே பண்ணுற தப்பு என்ன தெரியுமா சார்? படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூம் போடுவாங்க சார். அது மிகப்பெரிய தவறான அமைப்பு. அது ஒரு இந்த ஊர் சைடில் கிராமப்புறங்களில் படிக்கட்டு கீழே பாத்ரூம் போட்டிருக்காங்க. அது மிகப்பெரிய தவறு சார். அது மாதிரி தான் யார் வீட்டில் இருக்கோ அவங்க வீட்டில் பணம் என்பது தங்காது. இது ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் சார். இப்போது ஜென்ரலாக பார்த்துருவோம், நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். வடகிழக்கு திருவொற்றியூர் வடிவுடையம்மன், தென்கிழக்கு காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன், கிழக்கு பாதிப்பு அப்படின்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர், தென்மேற்கு பாதிப்பு அப்படின்னா என்ன சார் பண்ணுறது? புன்னைநல்லூர் மாரியம்மன் சார். வடமேற்கு பாதிப்பு அப்படின்னா பாலகிருஷ்ணர், குருவாயூர், நங்கநல்லூர் ஆஞ்சநேயர், தாராபுரம் காடு அனுமந்தராய சுவாமி, இவ்வளோ தான் தெய்வம். இப்போ வந்து தெற்கு பாதிப்பு அப்படின்னா காசி, வடக்கு பாதிப்பு அப்படின்னா திருச்செந்தூர் செந்திலாண்டவன், இவ்வளோ தான் விஷயமே ஒரு வீடுன்றது. இதற்குள்ளே நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. சாண்டிலிவர் லைட்டு வரக்கூடாது, நம்ம வந்து ஒரு படிக்கட்டு வைக்கிறோன்னா அது ரெட்டப்படையாக இருக்கணும், லாபம் நஷ்டம், லாபத்தில் கால் வைக்கணும். இது மாதிரியான இன்னும் நிறைய நுணுக்கங்கள் இந்த வாஸ்துவில் இருக்கின்றது. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் வாஸ்துவில் வரக்கூடாத அமைப்புகள். வரக்கூடாத அமைப்புகள் வந்தால் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்கேன். இந்த வரக்கூடாத அமைப்பை உங்கள் வீட்டில் இருக்கான்னு பொருந்தி பாருங்கள். அப்படி இருந்ததுன்னா மாற்றிருங்க. அதுக்கு பரிகாரம் இருக்கான்னா பரிகாரம் கிடையாது. செங்கல் சிமெண்ட்டை கொண்டு ஒரு தவறை பண்ணுறோம், ஜல்லியை கொண்டு ஒரு தவறு பண்ணுறோன்னா அந்த செங்கல் சிமெண்ட்டு ஜல்லியை வச்சு தான் நம்ம அந்த தவறை சரி செய்ய போகிறோம். வாஸ்து என்பது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, மன நிறைவு மன நிம்மதி சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வாழ்வாங்கு வாழணும், நிம்மதியாக இருக்கணும், உச்சக்கட்ட பிரம்மாண்டமான நிலைக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா தேங்க்ஸ் கிவிங் பண்ணுங்கள், ஜாய் ஆஃப் ஸ்பெண்டிங், எல்லோருக்கும் பணம் கொடுங்க, நிம்மதியாக இருங்க, வன்மம் வேண்டாம், கிரட்ஜு வேண்டாம். இது மாதிரியான அமைப்புகளுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா கட்டம் போட்ட சட்டை போடாதீங்க,
பிளைன் ஷர்ட்ஸ் வியர் பண்ணுங்கள். ப்ளூ ஒயிட்டு வந்து ரொம்ப நல்லது, மிகப்பெரிய மாற்றத்தை தரும். இந்த கருப்பு கயிறு மஞ்சள் கயிறுலாம் கட்டாதீங்க. யாராவது நவரத்னம் மோதிரம் போட்டால் இப்படியே கைட்டி போட்டுருங்க. அதெல்லாம் 10 பைசாவுக்கு வேலை செய்யாது சார். வீட்டோட அமைப்பு தான் பேசும். உங்களை நீங்கள் நல்லதாக மாற்றிக்கொள்ளுகின்ற பட்சத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். யாராவது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்து கிளாஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா ரிம்லெஸ் கிளாஸ் போடுங்க சார். அது பணக்கார தன்மையானது. இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள், ஒரு நல்ல வீடு, ஒரு நல்ல வாஸ்து அமைப்புள்ள வீட்டுக்கு நீங்கள் குடி போவீர்கள். நீங்கள் எப்பொழுதும் பிரம்மாண்டமாக உச்சகட்டமாக இருப்பதற்கு எல்லாம் வல்ல ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் துணை நிற்பாள் என்பது மிகப்பெரிய ஐதீகம். வாழ்க வளமுடன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.